ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். செல்வம் பவுண்ட்ரி ஃபார்ம் சேனலில் நான் உங்கள் செல்வகுமார். இன்றைக்கி நம்ம பிராய்லர் கோழி பண்ணையில் சிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நாளில் கொடுக்கக்கூடிய மெடிசன் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் நினைக்கலாம் பிராய்லர் கோழிக்கு இவ்வளோ மெடிசன் கொடுக்கணுமா அப்படின்னு. நம்ம கொடுக்கக்கூடிய மெடிசன் எல்லாமே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது, அவ்வளோதான். இதனால் வேறு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ நம்மளுக்கே உடம்பு சரியில்லைன்னா நம்ம மெடிக்கலில் போய் மருந்து வாங்கி சாப்பிட்றோம். நம்ம அங்கே இருக்கிற எல்லா மருந்தையும் வாங்கி சாப்பிட்றோமா? இல்லை. நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து வாங்கி சாப்பிட்றோம். அது மாதிரி தான் கோழிகளுக்கும். இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சிக்ஸ் வர அன்னைக்கு போட்ட நியூஸ் பேப்பர் ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக எடுத்துடுறோம். அடுத்து நம்ம பயன்படுத்தக்கூடிய மெடிசனை பற்றி பார்த்துடலாம். ஆசிட் லாக், இது நம்ம தண்ணியை சுத்திகரிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து விட்டமின் பவுடர், ஃப்ரூட் ஸ்டிக், ஸ்பெட்ரோசெல். இது மூணுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம 3 நாட்கள் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். 200 to 250 லிட்டர் தண்ணி மட்டும் வச்சு மெடிசன் கொடுக்க போகிறோம். அதிகமான தண்ணியில் கொடுக்கும்போது நம்மளுக்கு மெடிசன் வேஸ்ட் ஆகும். இப்போ ஆசிட் லாக் 250 லிட்டர் தண்ணி விட்டு அதில் 60 ml மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் இந்த தண்ணி அரை மணி நேரம் அடைச்சி வைக்க போகிறோம். எதுக்கான பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றுன மருந்து வந்து தண்ணியில் நல்லா கலக்கிறதுக்காக. அடுத்து நம்ம PVCLO2 டேப்லெட் பயன்படுத்த போகிறோம். அதற்காக 1 லிட்டர் கேனில் நம்ம தண்ணியை ஃபுல் பண்ணிவிட்டு அந்த டேப்லெட்டை அதில் போட்டு ஊற வைக்க போகிறோம். நம்ம தண்ணியில் கொடுக்கக்கூடிய பவுடர் எல்லாமே ஒரே நாளில் கொடுக்காம 3 நாளில் மாற்றி மாற்றி கொடுக்க போகிறோம். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம தண்ணியில் ஊற வச்ச PVCLO2 டேப்லெட்டை 250 லிட்டர் தண்ணிக்கு 250 ml அதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். அடுத்தது ஸ்பெட்ரோசெல் 250 லிட்டர் தண்ணிக்கு 200 கிராம் அதில் மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லா மெடிசன் கலந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம தண்ணியை ஓப்பன் பண்ணி விட்டுடலாம்.